இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஸ்ப்ளெண்டருக்கு டியூப் டயர்லேருந்து டியூப்லெஸ்க்கு மாறும்போது, உங்களுடைய பைக் டயர் சைஸை நோட் பண்ணுறீங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ப்ளெண்டருக்கு நீங்கள் டியூப் டயர்லேருந்து டியூப்லெஸ்க்கு மாற முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் உங்கள் வண்டியினோட டயர் சைஸ் நோட் பண்ணிங்கன்னா 2.25 18ங்கிற டயர் சைஸில் இருக்கும். பேக் வீலுக்கும் அதே டயர் சைஸில் தான் இருக்கும். 2.25 18ன்னு இருக்கும். நீங்கள் டியூப்லெஸ் டயர் வாங்க போகும்போது 2.25 18 டயர் சைஸில் நீங்கள் டியூப்லெஸ் கேட்டிங்கன்னா கிடைக்காது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் ஒரு சைஸ் இருக்குது. அந்த டயர்ஸோட சைஸ் தான் 80 100 18. ஃப்ரண்ட் வீலுக்கும் 80 100 18 தான் போடுவாங்க. பேக் வீலுக்கும் 80 100 18 டயர் சைஸ் தான் போடுவாங்க. நீங்கள் ஸ்ப்ளெண்டருக்கு டியூப்லெஸ் டயர் போடணும்னா நீங்கள் 80 100 18 டயர் சைஸில் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா, வேறு சைஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ 2.25 18 80 100 18 வேறு சைஸ் கேட்டிங்கன்னா அது கிடையாது. ரெண்டுமே ஒரே சைஸ் தான். 2.25 18ங்கிற சைஸ் இன்ச்சில் கொடுத்துருப்பாங்க. டயரோட அகலத்தை இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. இதே 80 100 18ங்கிறது டயரோட அகலத்தை மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதாவது 80ங்கிறது மில்லிமீட்டர், டயரோட அகலம் குறிக்கும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் சைஸில் தான் வரும். அதனால் டியூப் டயர்லேருந்து டியூப்லெஸ்க்கு மாறும்போது 80 100 18 டயர் சைஸில் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டயர் ஒரிஜினல் சைஸு தான். ஓய் ஃபிட்மெண்ட் டயர் தான் இது. இதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. டயரில் வர ப்ராப்ளம் வாரண்டி கிளைம் பண்ணிக்க முடியும். இது எந்தமாரி வண்டிகள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு, ஹெச்எஃப் டீலக்ஸு, ஹோண்டா ஷைனு, பேஷன் ப்ரோ இந்தமாரி வண்டிகளுக்கு நீங்கள் 2.25 18 டியூப் டயரில் நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்கன்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் டியூப்லெஸ் டயருக்கு 80 100 18 டயர் சைஸ் நீங்கள் பயன்படுத்தலாம்.